வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் குலோப் ஜாம் மாவு வச்சு சாஃப்டான கேக் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம முட்டையும் பயன்படுத்தலை, அவனும் இல்லாமல் நம்ம சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம குலோப் ஜாம் மிக்ஸில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். இதில் கேக் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னார் தம்பி. அதனால் நான் அதை ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எப்போதும் ஒரே மாதிரியே நம்ம குலோப் ஜாம் செய்யாத கேக்கும் ரெடி பண்ணலான்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கப்பு குலோப் ஜாம் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். அரை கப்பு மைதா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் சோடா அதுவும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு பொருட்களை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கட்டிக்க இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது இப்போ அப்படியே வச்சிடலாம். இன்னொரு பவுலில் நம்ம சர்க்கரை 3/4 கப் எடுத்துருக்கோம். இது கூடயே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது நல்லா கரையிட்டும். பால் கூட சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் தயிர் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் நம்ம சமையல் ஆயில் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். தயிர், எண்ணெய், பால், சர்க்கரை எல்லாம் நல்லா கலக்கணும். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு இதுமாரி எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம மாவு ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த பதம் தான் நமக்கு கரெக்டாக கேக்கு வெந்து வர்றதுக்கு. இப்போ கேக்கு டின் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அது உள்ள பட்டர் பேப்பர்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கேக் டின்னில் எல்லாத்தையும் மாற்றி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணணும். இது ஓவன் இல்லாமல் நம்ம அடுப்புலையே எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 மணி நேரமாக நம்ம இந்த கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடு போட்டு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கரெக்டாக 20 நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு ஓரங்களை நம்ம இதுமாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். எல்லாம் சூப்பராக மெத்துன்னு இப்போ குலோப் ஜாம் மாவு வச்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.